ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 5th மார்ச் 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஸ் எந்த அளவுக்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, க்ரூட் எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 285 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. ஒரு நியூஸ் வந்துச்சு, அதாவது ஈரான் அதோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கைவிடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதாவது சில கண்டிஷன்ஸையும் போட்டிருக்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து போச்சுன்னா அவங்க அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கைவிடுறதுக்கு தயாராக இருக்கிறதா ஒரு நியூஸு வந்துச்சு. ஸோ இந்த நியூஸ்னால பார்த்திங்கன்னா யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் கூட சண்டை போட்டுட்ருக்க அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கூல் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப ஓவர் சோல்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு டெக்னிக்கல் ரீபவுண்ட் காணப்பட்டுச்சு. இப்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,800 இருந்து 24,950 வரைக்கும் இருக்குது. அப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,500 இருந்து 24,600 இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா எல்லா மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே இருக்குது. இருந்தாலும் பெரிய குட் நியூஸஸ் எதுவும் வரலன்னாலும் பேட் நியூஸ் வராமல் இருக்கிற வரைக்கும் நிஃப்டி ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ரொம்ப ஓவர் சோல்டாக இருக்கிறதுனால எப்படியாவது ரேலி ஆகணும்னு நிஃப்டி ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு காரணம் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அந்த பிரச்சனைனால க்ரூடோட ப்ரைஸஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட் புதுசாக ஒரு ரூல் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது ஏஐ சிப்ஸ் எல்லாம் ஷிப்மெண்ட்டு பண்ணுறதுக்கான ரூல்ஸு. ஸோ ஃபெட்ரல் அப்ரூவல் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐ சிப்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஏஐ சிப் மேக்கர்ஸான என்விடியா, ஏஎம்டி எல்லாமே நல்லா விழுந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து யூஎஸ் மார்க்கெட்டை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருந்துச்சு. அதனால் அதில் நிறைய சரிவை பார்க்க முடிஞ்சுது. பிட்காயின் பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் மார்க்கெட்டோட வீழ்ச்சி, அப்புறம் இந்த போர்னால் நல்ல சரிவு சந்திச்சிட்ருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வாலட்டைலான அசட் பக்கம் மக்கள் போக தயாராக இப்போதைக்கு இல்லை. கோல்டு மாதிரி ஸ்டேபிளான அசட் பக்கம் தான் இப்போ போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா $84-85 கிட்ட போயிடுச்சு ஒரு பேரல் க்ரூடோட ரேட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ட்டு ஒரு வழித்தடம் சொல்கிறாங்க. அந்த வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா 20% குளோபல் ஆயில் அந்த ஆயில் டேங்கர்ஸ் அந்த வழியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இப்போ யூஎஸுக்கும் ஈரானுக்கு இடையிலான இந்த போர்னால் பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஆயில் சப்ளையில் ரொம்ப பாதிப்புகள் வந்திருக்குது. இந்த சமயத்தில் ஈராக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருக்கிற அந்த பிரச்சனைகள், அப்புறம் ஸ்டோரேஜும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸ்டோரேஜஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஸோ அதுவும் வேறு ஸ்டோரேஜஸ் இல்லாததுனால அவங்க ஆயில் சப்ளை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து க்ரூடோட ப்ரைஸஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதானி போர்ட்ஸ் இருக்குது, ஒரு 64 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஜேபி மார்கன் ரீசெண்டாக இதை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரியில் இவங்களோட கார்கோ ஹேண்ட்லிங் இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 3 நாள் விழுந்துட்டு இருந்தது. இப்போ டெக்னிக்கலாகவும் வேல்யூ பையிங்னாலையும் ஷார்ட் கவரிங்னாலையும் ரீபவுண்ட் ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா எல்என்டி இருக்குது, 186 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. 4 நாட்களாக விழுந்துட்டு இருந்த இது ஒரு 12% கிட்ட விழுந்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட ஆர்டர் புக் 37%லேருந்து 40% வரைக்கும் மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடாகவே இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா சரிஞ்சிட்டு இப்போதைக்கு இந்த ஜியோபொலிட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஈஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெக் மஹிந்திரா இருக்குது, 17 பாயிண்ட் விழுந்துருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இருக்குது, 9 பாயிண்ட் விழுந்துருக்குது.
ஸோ இந்த 2 விழுந்ததுக்குமே வந்து ரீசன் வந்து சேம் தான். செக்டார் வைஸ் பயங்கர வீக்னஸ் காணப்படுது ஐடி செக்டாரில். அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் வந்து ஐடி செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டெக் மஹிந்திராலாம் பார்த்திங்கன்னா எல்லா முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் டெலிவரி வால்யூமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள் வந்து இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு ட்ரேட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது தான் காட்டுது. ஏன்னா ஐடி செக்டாரில் இருக்க இந்த ப்ரெஷர் போனால் தான் இனிமேல் மக்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்எல் டெக்னாலஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா 52 வீக்கு லோ கிட்ட போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்டாக்கில் வந்து ரொம்பவே வாலட்டைலாக வச்சுருக்குது ஐடி ஸ்டாக்ஸை. ஸோ இன்னுமே வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டியை பார்த்திங்கன்னா பிசிஆர் வந்து 1.17 கிட்ட இருக்குது. ஸோ கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் தான் இது காட்டுது. ஸோ அதனால் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வரணும்னு இல்லை, நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருந்தாலே வந்து மார்க்கெட் ஓரளவு ரீபவுண்ட் ஆகிரும். இப்போதைக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா எல்லா மேஜர் மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்பர். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.